வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்ருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாம், ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போய் கொண்டே இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீங்கள் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாயிருங்க. நம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க. நேரம் உங்க பக்கம் திரும்புற நேரம் இதுதான். ஓம் நம சிவாய, ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் என் அன்பான நேயர்களே, கும்பராசியில் பிறந்தவர்களே, உங்கள் வாழ்வின் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். ராசி மண்டலத்தின் 11வது ராசியான கும்பத்தில் பிறந்த நீங்கள் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள். மனிதாபிமானம், புதுமையான சிந்தனை, மற்றவர்களுக்காக வாழும் பண்பு, இவை அனைத்தும் உங்கள் அடையாளங்கள். ஆனால் சமீப காலமாக உங்கள் நல்லெண்ணமே உங்களுக்கு பெரிய சுமையாக மாறியிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? உலகிற்கே வெளிச்சம் கொடுக்கும் விளக்காக இருக்கும் நீங்களே என்று இருளில் நிற்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது. கிரகங்களின் சுழற்சி இப்பொழுது உங்கள் ராசிக்கு சாதகமாக திரும்ப தொடங்கிவிட்டது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் என்னென்ன அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்பதை நான் மிகவும் ஆழமாகவும் விரிவாகவும் சொல்கிறேன். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் இயற்கையிலேயே மிகவும் தனித்துவமானவர்கள். மற்றவர்கள் சிந்திக்க அஞ்சும் விஷயங்களை கூட துணிச்சலாக செய்து முடிக்கும் வல்லமை படைத்தவர்கள். ஆனால் கடந்த சில காலங்களாக உங்கள் தன்னம்பிக்கையை இந்த காலம் மிகவும் சோதித்து கொண்டிருந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். தொட்டதெல்லாம் தாமதம், எடுத்ததெல்லாம் போராட்டம் என உங்களை இந்த காலம் ஒரு வழி பார்த்துவிட்டது. எங்கு சென்றாலும் ஒரு விதமான எதிர்ப்பு, யாரிடம் பேசினாலும் ஒரு தேவையற்ற வாக்குவாதம் என உங்கள் மன அமைதி குலைந்திருந்தது. உங்கள் ராசி நாதனான சனீஸ்வர பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால், அதாவது ஜென்ம சனி காலம் நடப்பதால் உங்கள் வாழ்க்கையில் சில கடினமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதனால் ஒரு விதமான சோர்வு மனநிலை உங்களை ஆட்கொண்டிருக்கும். நல்லதை செய்ய போய் அதுவே உங்களுக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திய பல தருணங்களை நீங்கள் கடந்த சில மாதங்களில் பார்த்திருப்பீர்கள். எதையாவது சாதித்துவிட வேண்டும் என்று உங்கள் கனவுகள் தள்ளி போய்கொண்டே இருந்திருக்கும். முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரும் நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. கையில் பணம் வரும், ஆனால் அது வந்த வேகத்தில் செலவாகிவிடும். யாருக்காவது உதவி செய்ய போய் அல்லது மற்றவர்களுக்காக பொறுப்பேற்று அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியாக மாறியிருக்கலாம். கும்பராசிக்காரர்கள் சுதந்திரமான வாழ்வை விரும்புபவர்கள். ஆனால் சூழல் உங்களை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிறை வைத்தது போன்றவை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதை நினைத்து நீங்கள் வருந்தி இருக்கலாம். 4 பேருக்கு முன்னால் உங்கள் கை தாழ்ந்து நின்ற போது உங்கள் இதயம் எவ்வளவு துடித்திருக்கும் என்பது எனக்கு புரிகிறது. நம்பிக்கை துரோகம் என்பது உங்கள் உறவினர்கள் அல்லது மிக நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்திலேயே நடந்திருக்கலாம். நீங்கள் யாரையெல்லாம் தோழன் என்று நம்பினீர்களோ அவர்களே உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை ஏளனமாக பேசியது உங்கள் மனதை பாதித்திருக்கும். ஆனால் கும்பராசிக்காரர்களே, இனி உங்கள் காலம் காலமாக மாறப்போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு நிகழப்போகும் மாற்றங்கள் உங்கள் வாழ்வையே புதிய திசைக்கு அழைத்து செல்ல போகின்றன. இப்பொழுது உங்கள் மனதில் ஒரு நியாயமான கேள்வி எழலாம். இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்ட எனக்கு இனிமேல் மட்டும் எப்படி நல்லது நடக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு பதில் கிரகங்களின் சஞ்சாரத்தில் இருக்கிறது. நவ கிரகங்களின் மாற்றங்கள் இப்பொழுது உங்கள் ராசிக்கு சாதகமான நிலையை நோக்கி நகர்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர
பகவானின் அருளும் குரு பகவானின் சுபமான பார்வையும் இணைந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்க போகின்றன. இதுவரை பூட்டி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் இனி தானாக திறக்கப் போகின்றன. உங்கள் கற்பனை திறன் மற்றும் செயலாக்க பண்பு மீண்டும் பிரகாசிக்க போகும் காலம் வந்துவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வில் நிகழப்போகும் முதல் அதிசயம் உங்கள் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் இருக்கும். கும்பராசி இளைஞர்கள் வேலை தேடி அலைந்த காலம் முடிவுக்கு வருகிறது. அவர்கள் தகுதிக்கேற்ற ஒரு கௌரவமான வேலை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஊதிய உயர்வு சாதகமாக அமையும். உங்களை வேலை செய்யும் இடத்தில் குறை சொன்னவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் நிலை ஏற்படும். உங்களை மதிக்காத மேல் அதிகாரிகள் கூட உங்கள் புதுமையான வேலை திறமையை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த தேக்க நிலை மாறி புதிய வாடிக்கையாளர்கள் வந்து குவியும். தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். கூட்டு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் அதிகரிக்க தொடங்கும். உங்கள் ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடல் அறிவால் புதிய ஒப்பந்தங்கள் எளிதாக கையெழுத்தாகும். இரண்டாவதாக, உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பணம் உங்களுக்கு கைக்கு வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பணம் கையில் தங்குவதே பெரிய விஷயமாக இருக்கிறது. இனி தேவையற்ற மருத்துவ செலவுகள் மற்றும் வீண் விரயங்கள் வெகுவாக குறையும். நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த சொத்து அல்லது வாகனம் தொடர்பான கனவுகள் நனவாக தொடங்கும். இதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் கைகூடும். அடமானத்தில் இருக்கும் நகைகளை மீட்க ஒரு அற்புதமான வழி பிறக்கும். யாராவது உங்களுக்கு தர வேண்டிய பழைய கடன்கள் இருந்தால் அவை இப்போது தானாகவே வசூலாகும். உங்கள் வங்கி சேமிப்பு உயரத் தொடங்கும் போது உங்கள் மனதில் இருந்த பாரம் பாதியாக குறைந்துவிடும். இத்தனை நாள் மற்றவர்களிடம் கையேந்தி நின்ற நிலை மாறி இப்போது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள். கௌரவமான வாழ்வு உங்களை நோக்கி வருகிறது. மூன்றாவதாக, குடும்ப உறவுகளுக்குள் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து சேர்வார்கள். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ பிரச்சனைகள் மறைந்து புரிதல் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதால் இல்லறம் இனிக்கும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வரன் நிச்சயமாகும். திருமண தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த தெய்வீக வரம் கிடைக்கக்கூடிய கிரக நிலைகள் இப்பொழுது கைகூடி வருகின்றன. உங்கள் பிள்ளைகளால் உங்கள் கௌரவம் கூடும். உங்கள் வீட்டில் மங்கள ஓசைகள் கேட்கும் போது உங்கள் துயரங்கள் அனைத்தும் பறந்து போகும். உங்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த அவப்பெயர் நீங்கி அங்கீகாரம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்கள் பிடிவாத மற்றும் அதீத கற்பனை இல்லாத ஒன்றை பற்றி நினைத்து கவலைப்படுவதை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்கள் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்க பழகுங்கள். உங்கள் மௌனம் அவர்களை பலவீனப்படுத்தும். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு உங்கள் வெற்றிதான் சரியான பதிலாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒரு முக்கியமான முடிவு உங்கள் எதிர்காலத்தின் பல ஆண்டுகளை தீர்மானிக்க போகிறது. அது ஒரு புதிய வியாபாரமாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய சொத்து வாங்குவதாக இருக்கலாம். எதையும் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக சிந்தித்து செய்யுங்கள். உங்கள் ஆழ் மனதின் குரலை ஒருமுறை கேட்டுவிட்டு செயல்படுங்கள். இந்த அற்புதமான நட்பலன்கள் உங்களை எவ்வித தடையுமின்றி வந்து சேர நீங்கள் சில எளிய ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். கும்பராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானின் அருளை பெற ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள். விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். அனுமன் சாலிஷாவை தினமும் ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள். இது உங்கள் மனதிற்கு பெரிய தைரியத்தையும் தெளிவையும் கொடுக்கும். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு இருக்கும் தடைகளை நீக்கும். கரு நீல நிற ஆடைகளை அணிவது அல்லது கரு நீல நிற கைக்குட்டையை வைத்துக் கொள்வது உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை தரும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக எறும்புகளுக்கு அரிசி மாவு போடுவதும் காகங்களுக்கு சாதம் வைப்பதும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வதும் உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கும் தடைகளை தகர்த்து எறியும். உங்கள் குலதெய்வத்தை ஒருமுறை நேரில் சென்று வழிபட்டு வருவது இன்னும் சிறப்பான பலன்களை தரும். வேர் வலுவாக இருந்தால் மட்டுமே மரம் செழிக்கும் என்பது
என்பதை மறந்து விடாதீர்கள். முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு இப்பொழுது மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் சனிக்கிழமைகள் தோறும் விளக்கேற்றி வழிபடுவது விசேஷமானது. சோர்ந்து விடாதீர்கள் கும்பராசிக்காரர்களே. உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. இந்த உலகம் உங்களை தப்பாக பேசினாலும் உங்கள் உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு சரியான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். நீங்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும். உங்களை செதுக்கிய அந்த வழிதான் உங்களை ஒரு வைரமாக மாற்றப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய விடியல். அந்த விடியலை வரவேற்க தயாராக இருங்கள். இருளுக்கு பின்னால் ஒளியுண்டு என்பது போல் உங்கள் துயரங்களுக்கு பின் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் காத்திருக்கிறது. இதுவரை நீங்கள் இழந்த நிம்மதியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வட்டியும் முதலுமாக திருப்பித் தரும். உங்கள் திறமையை உலகம் அங்கீகரிக்கும் காலம் வந்துவிட்டது. உங்கள் தனிமை, உங்கள் கவலை, உங்கள் கண்ணீர் அனைத்திற்கும் இந்த பிரபஞ்சம் இப்போது பதில் சொல்ல போகிறது. நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை மட்டும் எப்போதும் கைவிட்டு விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களை தாழ்த்தி பேசினாலும் உங்கள் மதிப்பு குறைய போவதில்லை. நீங்கள் ஒரு வெற்றியாளராக பிறக்கப் போகிறீர்கள். உங்கள் ஆற்றலை நீங்கள் உணரும் நேரம் வந்துவிட்டது. பழைய கசப்பான நினைவுகளையும் துரோகங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். காலம் இப்பொழுது உங்கள் பக்கம் இருக்கிறது. எதற்கும் அஞ்சாமல் உங்கள் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். உங்கள் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். உங்கள் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகி செல்வார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கிரகங்கள் நமக்கு சோதனை தருவது நம்மை பக்குவப்படுத்தவே. அந்த பக்குவம் உங்களுக்கு இப்போது கிடைத்துவிட்டது. உங்கள் கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு பெரிய பாடங்களை கற்றுத்தந்துள்ளன. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை காட்டுங்கள். குறிப்பாக நரம்பு மற்றும் கால் பகுதிகளில் கவனம் தேவை. சரியான உணவு முறையும் உடற்பயிற்சியும் உங்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்கும். மன அமைதிக்காக தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். இது உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தும். அதிகாலையில் சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நிற்பது உங்களுக்கு புத்துணர்வை தரும். உங்கள் உடலில் உள்ள ஆற்றலை சரியாக பயன்படுத்த தொடங்குங்கள். மேலும் கும்பராசி அன்பர்களை, நீங்கள் மிகவும் புதுமையான சிந்தனையை கொண்டவர்கள். அந்த அறிவையே உங்கள் பலமாக பயன்படுத்துங்கள். யாரை பற்றியும் குறை பேசாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் வியப்பார்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தெய்வம் ஒரு மிகப்பெரிய பரிசை வழங்கப் போகிறது. அந்த பரிசு உங்கள் எதிர்காலத்தையே வளமாக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேசும் பொழுது கனிவாக பேசுங்கள். கனிவான சொற்கள் பல கதவுகளை திறக்கும். கும்ப ராசிக்காரர்களின் சொல்லுக்கு இப்போது ஒரு தனி மதிப்பு உருவாகும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காணப்போகும் அந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையே நேர்மறையாக புரட்டி போடும். அந்த தருணத்திற்காக காத்திருங்கள். உங்கள் உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யாது. தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறது. இனி உங்கள் வாழ்வில் துக்கத்திற்கு இடமில்லை. மகிழ்ச்சியும் செல்வாக்கும் மட்டுமே குடியேற போகிறது. உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் வியக்கும் வகையில் உங்கள் வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக உருவெடுப்பீர்கள். இதுவரை இழந்த அத்தனை செல்வங்களையும் செல்வாக்கையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆயத்தங்களை இப்பொழுதே செய்யுங்கள். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் மிகவும் உங்களுக்கு நல்லது. மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத உங்கள் குணம் உங்களை காக்கும். வரும் நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் லாபகரமாக அமையும். குறிப்பாக தொழில் நிமித்தமான பயணங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை காண்பீங்க. கல்விக்காக வெளியூர் செல்ல முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. நீங்கள் விரும்பியபடியே விரும்பிய கல்லூரியில் சேர்ந்து உங்கள் படிப்பை தொடர்வீர்கள். அதற்கு உங்கள் பெற்றோரும் உங்களுடன் பயிலும் மாணவர்களும் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். உங்கள் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகும் நேரம் வந்துவிட்டது.
இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ராசி குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அதையும் பதிவிடுங்கள். உங்களைப் போலவே மற்ற கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த தகவல் போய் சேர இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய உந்துதல். மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள். உங்கள் வாழ்வு சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்மைகள் பெருகட்டும். இனி உங்கள் வாழ்வில் எப்பொழுதும் வசந்தம் வீசட்டும். கும்ப ராசிக்காரர்களின் வெற்றி பயணம் இனிதே தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.